இப்போ வந்து இந்த 2 பேரையும் நம்ம அனுசரிச்சுன்னு போற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்குறாரு ஆக்சுவலா. அதே சமயம் ஃபுல் ஃபிளட்ஜா செயல்பட முடியாத லெவல்லையும் இருக்காரு ஆக்சுவலா. அதே சமயம் என்னடா பண்றது, இதை எப்படி மாத்துறது நிலைமையான யோசிக்க வேண்டிய நிலையில இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்எஸ்எஸோட ஏன் வந்து க்ளோஸாக கோஆர்டினேட்டாக வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்எஸ்எஸோட சப்போர்ட் இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆர்கனைசேஷன் அவங்க தானே. ஸோ அதனால் வந்து ஆர்எஸ்எஸோட சப்போர்ட்டை வந்து நம்ம மீண்டும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பெற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. உத்தரப்பிரதேசில் வந்து அவங்க பெற முடியல. உத்தரப்பிரதேசில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யோகி சொன்ன கேண்டிடேட்லாம் அவங்க போடவே இல்லை. ஸோ பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் அங்கே ஒர்க் பண்ணவே இல்லை. ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசில் ஒர்க் பண்ணதுனால தான் 43 இடங்கள் வந்து இவங்க சமாஜ்வாடி கூட்டணி வின் பண்ணிது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க வந்து மறுபடியும் கூப்பிட்டு, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, ஹரியானாலையும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் அங்கே எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ மோடி வந்து ஒரு இதில் இருக்கார், ஒரு குழப்பத்தில், ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அவருக்கு வந்து எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ இல்லை ஆக்சுவலாக.